அன்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களுள் மிகவும் முக்கியமானவரும் போற்றுதலுக்கும் உரிய திருமலை நாயக்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள். மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களுள் மிகவும் முக்கியமானவரும் புகழ் பெற்றவரும் நம் திருமலை நாயக்கர். இவர் கிபி 1623 கிபி 1659 வரையிலான காலகட்டத்தில் ஆட்சி புரிந்திருக்கிறார். இவருடைய காலத்தில் டெல்லி சுல்தானிய படைகளும் மற்ற அயலிய முஸ்லிம் படைகளும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய போது அவற்றை சமாளித்து தன் எல்லைகளை பாதுகாத்து வந்திருக்கிறார். முந்தைய பாண்டிய நாட்டின் பெரும் பகுதிகள் இவரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாக இருந்தன. 2016 ஆண்டுக்கு பிறகு நம் தமிழக அரசு திருமலை நாயக்கர் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அறிவித்திருக்கிறது. இவர் மன்னர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கருக்கு மகனாக கிபி 1584 ஆண்டு பிறந்தார். இவருடைய அண்ணன் முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர் இறந்த பிறகு அவருக்கு சந்ததிகள் இல்லாததால் அவருடைய தம்பியாகிய திருமலை நாயக்கர் மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். திருமலை நாயக்கர் அவர்கள் தன்னுடைய தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றினார். ஆட்சியின் கீழ் இருந்த பகுதிகள் திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மணப்பாறை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சி போன்ற பல பகுதிகள் நாயக்க மன்னரால் ஆளப்பட்டு வந்தது. நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். திருமலை நாயக்கரின் ஆட்சி காலத்தில் அவருடைய பகுதிகள் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையத்திற்கும் ஒரு பாளையக்காரர் நியமிக்கப்பட்டார். இந்த பாளையக்காரர்கள் நாயக்க மன்னருக்கு வரி செலுத்தி வந்தனர். கட்டடக்கலை. திருமலை நாயக்கர் கட்டடக்கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார். இறை பணியிலும் ஆர்வம் காட்டியிருக்கிறார். தமிழக மக்கள் மறவாத மதுரையை திருவிழா நகரமாகவும் தலைநகரமாகவும் கொண்டாடுவதற்கு நம் திருமலை நாயக்கர் தான் மிக முக்கிய காரணம். பழைய கோயில்களை திருத்தி அமைத்திருக்கிறார். திருமலை நாயக்கர் மஹால் என்று அழைக்கப்படும் அரண்மனை திருமலை நாயக்கரால் 1636 கட்டப்பட்டது. புது மண்டபம் கட்டப்பட்டதும் இவருடைய காலத்தில் தான். பின்னாளில் ராஜகோபுரம் கட்டப்பட்டு அது முற்று பெறாமல் இன்றளவும் உள்ளது. திருமலை நாயக்கர் என்றால் சித்திரை திருவிழாவை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அந்த காலத்தில் சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் அவர்களின் திருக்கல்யாண நிகழ்வும் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வும் வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்தது. இந்த மன்னர் தான் இவை 2 நிகழ்வுகளையும் ஒன்றாக்கி ஒரே திருவிழாவாக, சித்திரை திருவிழாவாக கொண்டாட செய்தவர். சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றாக்கி அழகு பார்த்த பெருமை நம் மன்னரையே சாரும். மணி மண்டபங்கள். திருமலை நாயக்கர் திருவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயிலின் பக்தர், ஆண்டாள் நாச்சியாரின் பக்தர். எப்போதும் உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகுதான் தன் மதிய உணவை எடுத்துக்கொள்ளும் வழக்கம் கொண்டவராம். அதனால் வழிநெடுக மணிமண்டபங்களை கட்டியிருக்கிறார். நமக்கு தெரியும் மிக முக்கியமான புலவர் குமரகுருபரர், முருக பக்தர். அவர் நம் மீனாட்சி அம்மனுக்கு மீனாட்சி பிள்ளை தமிழை இயற்றினார் என்பது நமக்கு தெரியும். அதில் ஒரு சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் தான் குமரகுருபரர் மீனாட்சி பிள்ளை தமிழை அரங்கேற்றினார் திருமலை நாயக்கர் மன்னர் முன்னிலையில். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? கோயிலிலிருந்து சிறு பிள்ளை வடிவில் நம் மீனாட்சி அம்மன் இறங்கி வந்து திருமலை நாயக்கர் கழுத்தில் இருக்கும் முத்து மாலையை கலற்றி அவர் மடியில் அமர்ந்து முத்து மாலையை கலற்றி குமரகுருபரருக்கு பரிசாக அளித்துவிட்டு பின்பு மறைந்து விட்டார். பின்புதான் தெரிய வந்தது மன்னருக்கும் குமரகுருபரருக்கும்
நேரில் வந்த குழந்தை வேறு யாருமில்லை, மதுரை மீனாட்சி அம்மன் தான் என்று. எப்பேற்பட்ட போற்றுதலுக்குரியவர் பாருங்கள். அது குமர குருபரர் அவர்களின் பக்திக்கும் திருமலை நாயக்கர் அவர்களின் பக்திக்கும் கிடைத்த பரிசாக நான் கருதுகிறேன். திருமலை நாயக்கர் அவர்களின் அரண்மனை மீனாட்சி அம்மன் கோயிலிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இப்போது நாம் காணும் இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை என்பது 4 ஒரு பகுதியைத்தான். மீதமுள்ள பகுதிகள் என்னவாயிற்று, சிதிலமடைந்து விட்டனவா என்று தெரியவில்லை. இதுவே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்றால் மொத்த அரண்மனையும் பாதுகாக்கப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இந்த அரண்மனை 58 அடி உயரம் கொண்டது. 248 பிரம்மாண்டமான பெரிய தூண்களை கொண்டது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திரைப்படங்களில், நேராக சென்று கூட சிலர் கண்டிருக்க கூடும். ஒரு தூணின் அளவு 2 பேர் சேர்த்து அணைத்தால் கூட பிடிக்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான தூண். மேலே பார்த்தோமானால் பற்பல ஓவியங்களை உங்களால் காண முடியும். இன்றளவும் அவை பொலிவோடு இருக்கின்றன. அதில் சிவன் விஷ்ணு பற்றிய ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அரண்மனையில் 2 முக்கிய பகுதிகள் உள்ளது. ஒன்று சொர்க்க விலாசம், இன்னொன்று அரங்க விலாசம். சொர்க்க விலாசம் என்பது மன்னரின் வசிப்பிடமாகவும், அரங்க விலாசம் என்பது தன்னுடைய தம்பிக்காக கட்டப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இந்த அரண்மனையில் அது மட்டுமல்லாமல் இசை மண்டபங்கள், நாடக மண்டபங்கள், பல்லக்கு சாலை, பூங்காக்கள், பணியாளர்கள் தங்குமிடம், வேறு அரச குடும்பத்தினர் தங்குமிடம் என பல கட்டடங்கள் இருந்தன. ஆனால் அவை யாவும் இன்று காண்பதற்கில்லை. இந்த மன்னரின் ஆட்சி மதுரையின் பொற்கால ஆட்சி என்றுதான் கூற வேண்டும். நல்லாட்சியை தந்த மன்னர் உடல்நலக்குறைவால் 1659ஆம் ஆண்டு தன்னுடைய 75 வயதில் இயற்கை எய்தினார். திருமலை நாயக்கர் அவர்களின் புகழ் நீடூடி வாழ்க. மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.